பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேலைக்காய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 54 முதல் 7 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சங்கீதம் 54:4 தகப்பனே நாங்கள் வாசிக்கிறதான இந்த வேத பகுதியின்படி நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சகாயராய் இருக்கிறது நிமித்தமாய் நித்தமும் எங்களை ஆதரிக்கும்படியாய், எங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் சரி கட்டும்படியாய், எவற்றிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமோ அவை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்பட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாபந்தத்தோடு கூட ஜெபிக்க உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். சுவாமி தகப்பனே, நீர் எங்களுக்கு சகாயர், நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே கூட நீர் இருக்கிறீர் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பிரகாரம் எங்களை ஆளுகிற ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த தேவன் நீர் எங்களை நித்தமும் எங்களை ஆதரிக்கும்படியாய், எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய், எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய், நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய ஆதரவு என்றென்றைக்கும் ஆண்டவரே தலைமுறைக்கும் இருக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, எங்கள் பிள்ளைகளோடு கூட, எங்களுடைய இனஜன பந்துக்களோடு கூட, எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு கூட, எங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் அக்கம் பக்கத்தாரோடு கூட சுவாமி, நீர் அவர்களுக்கும் சகாயராயிருந்து, ஆண்டவராயிருந்து, தேவனாயிருந்து தகப்பனே, உம்முடைய ஆதரவு, உம்முடைய சப்போர்ட்டு, உம்முடைய உதவி என்றென்றைக்கும் அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, ரட்சிப்புக்கு அடுத்ததாக விளங்க அனுகிரகம் செய்திருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் என்கிற வார்த்தையின்படியும் சுவாமி, உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்குவீர் என்ற வார்த்தையின்படியும் சுவாமி தகப்பனே, எங்களுடைய சத்துருக்கள், எங்களுடைய உலகம் மாமிசம் பிசாசாய இந்த சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் வியாதியை, எங்களுக்கு விரோதமாய் பலவீனங்களை, எங்களுக்கு விரோதமாய் சோர்வுகளை, எங்களுக்கு விரோதமாய் இழப்புகளை கொண்டு வரக்கூடிய சத்துருக்களுக்கு ஆண்டவரே விரோதமாய் ஆண்டவரே நீர் சரி கட்டும்படியாய் அவை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே நிர்மூலமாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் அப்படி நீங்கள் எங்களுக்காக செய்யும்போது உற்சாகமாய் உமக்கு பலியிட, உம்முடைய நாமத்தை துதிக்க அது எங்களுக்கு நித்தமும் நலமாய் விளங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, நாங்கள் சரி கட்டுகிறவர்களாக அல்ல, நாங்கள் பழி வாங்குகிறவர்களாக அல்ல, பதில் செய்கிறவர் தேவன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகிலும் நாங்கள் புத்தியாய், ஞானமாய், விவேகமாய் நடக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி அருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி ஆண்டவரே, எங்களுடைய புண் நாற்றம் எடுக்கிறது என்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய மதியினத்தினாலே நாற்றம் எடுக்காதபடிக்கு நாங்கள் விவேகமாய், புத்தியாய் ஆண்டவரே, எறும்பை போல சுறுசுறுப்பு உள்ளவர்களாய், எறும்பை போல எல்லா விதத்திலும் தகப்பனே சேமித்து வைக்கிறவர்களாய் கர்த்தாவே, நாங்கள் ஞானமுள்ள இருதயத்தினாலும் எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே தகப்பனே. அதனால் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க அது எங்களுக்கு நலமாய் இருக்கும். சுவாமி மாத்திரமல்ல, 7வது வசனத்தின் பிரகாரம் எங்களுக்கு எல்லா நெருக்கத்தையும் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே, என் சத்துருக்களில் நீதிக்கு சரி கட்டுதலை கண்டது என்கிற வார்த்தையின்படியே சுவாமி தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர் என்பதும், எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதும் நித்தமும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாத பிசாசினுடைய கண்ணிகளிலே போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சுவாமி தகப்பனே உம்மை நன்றியோடு கூட சோத்திரிக்கிறோம். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல எங்களுடைய சத்துருக்களை ஆண்டவரே நாங்கள் நீதியாய் நடக்கிறது நிமித்தமாய் மேற்கொள்ள
எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசு சொன்னது போல, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, சத்துருக்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் இடம் கொடாத ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை ஆண்டவரே, பயபக்தியான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நித்தமும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வழிகளில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கத்தையும், எல்லா இடுக்கத்தையும், எல்லா ஒடுக்கத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீக்கி போட்டு விசாலத்திலே கொண்டு போய் எங்களை வைத்திருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல் ஆண்டவரே, எங்களுடைய வழியை நீர் அகலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நித்தமும் உடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படியே நித்தமும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.